எல்லோருக்கும் வணக்கம். எதை செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உருவானதை எழுதுங்கள் அல்லது மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் செய்யுங்கள். மொபைல் ஃபோன் நான் ட்ரெயினில் வந்தேன், பஸ்ஸில் வந்தேன், காரில் வந்தேன், ஏதோ ரீசன் சொல்லி நாமளே ஏமாற்றிக்க வேண்டாம். ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் வந்த உடனேயோ வீட்டுக்கு வந்த உடனேயோ அந்த வேலையை நீங்கள் உடனே செய்ய முடியும். எழுதாமல் போனால், ரெக்கார்ட் பண்ணாமல் போனால் மறக்கும், சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை நிச்சயமாக அடைவீர்கள். இது நிச்சயம். எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாவிடில் தோல்வி என்பது நிச்சயம். மூன்றாவது, பணத்தை சம்பாதிக்கலாம், எதை வேணால் சம்பாதிக்கலாம். நேரத்தை மட்டும் சம்பாதிக்கவே முடியாது. போன நிமிஷம்தான். டயத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் வாழ்க்கையிலிங்க. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். பணம் என்பது ஒரு கருவி. நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அது அழைத்து செல்லும். ஆனால் நீங்களாக போக முடியாது. அது போக அனுமதிக்காது. எப்படி? நீங்கள் ஓரளவு வசதி படைச்சிட்டிங்க, நல்லா சம்பாதிச்சிட்டிங்க, உங்களால் ஒரு தெருவில் போய் படுத்து தூங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. உங்களுக்கு அந்த வசதிகள் தேவை, அது உங்களை அழைச்சிட்டு போயிடும். அடுத்தது, பெரிய பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யாருங்கிறது. அவங்க ஏதாவது பப்ளிக்காக உங்களோட சேர்ந்து ஒரு 3 டயர் வண்டியில் 3 டயர் ட்ரெயின்லேயோ இல்லைன்னா ஒரு பஸ்ஸுலேயோ வந்துட முடியுமான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வர முடியாது. அவங்கள அந்த பணம் வர விடாது. காரணம் என்னென்னா, பணம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதுதான் உண்மையான விஷயம். இப்போது புது ஐடியாக்கள், புது ஒரு ஜஸ்ட் லைக் எ ஃப்ளாஷ், ஒரு செகண்டில் அது வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பெரிய பெரிய மனிதர்களோட வெற்றிகள்லாம் முக்கிய காரணமாக அமைஞ்சிடும். இல்லைன்னா தன் முன்னால் நடக்கக்கூடிய பல தவறுகளை பார்த்து மனம் வருந்தி ஒருத்தர் முடிவு பண்ணலாம். இந்த இடத்துல மனம் வருந்தி வந்த பெரிய மனிதரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் தான் டாக்டர் பிரதாப் ரெட்டி, அப்போலோ ஹாஸ்பிட்டல். அவர் பாருங்க, அவரோட நண்பரோட ஒரு மகன் தான் கண்ணு முன்னாலே 36 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறார். அதுக்கு வேண்டிய உபகரணங்களோ எதுவுமே இந்தியாவில் இல்லை. அவர் படித்தது, டாக்டர் பட்டம் எல்லாம் அமெரிக்காவில் வாங்கி நிறையா இதிலெல்லாம் அமெரிக்காவிலலாம் வேலை பண்ணி அங்கே போய் வேலை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி, அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆனால் இங்கே இருக்கிற எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தபோது மனசெல்லாம் அப்படியே வருத்தமாக இருந்தது. அடுத்தது, கையோடையே அவர் தந்தை மூளையில் ஏதோ கட்டி ஏதோ அவர் இறந்து போகிறார். அவரோட தாய்க்கும் இதே நிலைமை தான், கேன்சர் இறந்து போகிறாங்க. இப்போது அவரோட நிலைமை என்ன தான் ஒரு முடிவு பண்ணுறாரு. அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்தியா பூரா வரணும். இதுதான் அவரோட எண்ணம். அதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. ஆமாம், முடிவோடு நிறுத்தலை, தொடர்ந்து என்னென்ன சேவை செய்யணுமோ அத்தனையும் பண்ணுறாரு. அவரோட தாய்க்கு வந்த புற்றுநோய் மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாது. அவருக்கு தந்தைக்கு வந்த
மூளை கட்டி மூளையில் கசிவு நோய் மாதிரிலாம் யாருக்கும் வந்துடக்கூடாது. தன் நண்பனுக்கு அந்த இது மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு வெறி, ஒரு கோபம், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, தான் நம்ம படிச்சிருக்கோம், நம்மளால் பண்ண முடியலையே, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு. ஒரு தனி மனிதனாக டாக்டர் ரெட்டி 150 படுக்கையோட சென்னையில் உதயமானதன் அப்போலோ ஹாஸ்பிட்டல். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ வசதிகளையும் இங்கே கொண்டு வந்தார். செலவும் 1/3 செலவு. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரிலாம் அமெரிக்கா மாதிரிலாம் இங்கே கிடையாது. 1/3 எக்ஸ்பெண்டிச்சர். அதே கஷ்டத்தை பார்க்கும்போது எல்லா மனிதருக்கும் உருவாகக்கூடிய விஷயந்தான் இது. ஆனால் நிறைய பேர் அதை ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. சில பேர் அதை ப்ரொசீட் பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும். கொண்டு வந்தார் 150 படுக்கை வசதியோடு கொண்டு வந்தார். இன்னைக்கு அவரோட எல்லா இடத்துலையும் பார்மசி ஆரம்பித்தார். நல்ல தரமான மருந்து. நீங்கள் ஆர்டர் போட்டால் 2 மணி நேரத்துக்குள்ளே உன் வீட்டு வாசலில் பார்மசியில் இருக்கிற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெடிசன் உங்களை சேர்ந்து அந்த லெவலுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3400 பார்மசி வச்சுருக்காரு. இதுக்கு மேலே தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. டெய்லி 1-2 திறந்து தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். 15 மருத்துவ கல்லூரி ஆரம்பித்தார். எல்லோரும் படித்து நல்லா மேலே வரணும் அப்படின்னு. பல ஆராய்ச்சி நிலையங்களை உருவாக்கிறார். 15 ஆராய்ச்சி நிலையங்கள் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி தான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து போட்டார். அவர் தனக்கு அப்புறம் யார் அப்படின்னு முடிவு பண்ணார். தன்னுடைய மகள், மருமகன் எல்லாரையும் ஒரு டாக்டரை பண்ணி அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் என்றுமே தோல்வி அடைஞ்சதில்லை. அவர் எப்போவுமே தன்னகர் இல்லாதவர். வெற்றி கொண்டு வந்து குவிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்போவுமே வெற்றி பெற்ற பெரிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உயர்ந்த எண்ணங்களோடையே இருந்திருப்பாங்க. சில பேர், பல பேர் நான் சொல்கிறேன். புத்திசாலி எப்போதுமே பணத்தை தன் தலையில் தான் வைத்திருக்க வேண்டும். அதை இதயத்தில் வச்சக்கூடாது. நீங்கள் இதயத்தில் வச்சுக்கிட்டால், நான் இதில் சொன்னேன், இந்த அரகன்சி அதாவது தான் பெரிய ஆள், இன்னும் கொஞ்சம் இடம் பணம் வைத்திருமா, நான் என்ன வேணா பண்ணுவேன், இதெல்லாம் வரும். நம்ம அதெல்லாம் வேணாம். நல்ல மனிதர்களை சந்திப்போம், நன்றாக இருப்போம். உங்களை சுற்றி நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பதே ஒரு இனிமையான நேரம். அதில் உங்களால் ஆனவரை வெற்றியை பெறுங்கள். முயற்சி செய்யுங்கள். முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்கள். உங்களால் வெற்றி பெற முடியாத ஒரு விஷயமே கிடையாது. வெற்றி பெறுங்கள். அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததே வெற்றி பெறத்துக்காக தான், தோல்வி அடைறதுக்காக வரல. நீங்கள் அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு வெற்றி பெறுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றியை நோக்கி செல்லுங்கள். வெற்றி உங்களை நாடி வரும். வெற்றி 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 உங்களால் முடியும். மறந்தே விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம்.